ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுசிஸ் பயாலஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த 10th பயாலஜி சாப்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th பயாலஜி சாப்டர் 6 லைஃப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க. ஸோ இன்னும் நிறைய உங்களுக்காக டாபிக்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றின ஸ்டடி, அதுக்கு பேர் வந்து கிராஃபாலஜின்னு பேர். ஸோ என்னோட ஃபேவரட் சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சேனலில் இந்த நியூ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஹெட் ரைட்டிங். ஸோ அது நல்லாவே இருந்தது, அதனால உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். So what are life processes? So the maintenance functions of living organisms must go on even when they are not doing anything particular. நம்ம வேலையே செய்யாட்டி கூட நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எதுவும் பண்ணாட்டி கூட உள்ளுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடந்துட்டு தான் இருக்கும். ஈவன் when we are just sitting in the class, even if we are just asleep, நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜாப் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் விச் டுகெதர் பெர்ஃபார்ம் திஸ் மெயின்டெனன்ஸ் ஜாப் ஆர் லைஃப் ப்ராசஸஸ். இந்த எல்லா ப்ராசஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன், அண்ட் தென் நம்ம ஹார்ட் பீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஸ்டொமக் டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் ஆர் நீடட் டு ப்ரிவென்ட் டேமேஜ் அண்ட் பிரேக் டவுன். ஸோ இதெல்லாம் ஒரு டேமேஜ் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னா we need energy. So that energy comes from outside the body of the individual organism. அந்த எனர்ஜி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா only through outside, through food. So there must be a process to transfer a source of energy from outside to the body of the organism which we call as food. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு மூலமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ எனர்ஜியும் கிடைக்குது. அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம ஹோல் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் நியூட்ரிஷன். ஹவு டு லிவிங் திங்ஸ் கெட் தேர் ஃபுட்? ஸோ இந்த ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் காமன் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே எனர்ஜியும் மெட்டீரியல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஸோ இட் இஸ் த ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் எனர்ஜி. அது இல்லைன்னா முடியாது. ஸோ இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒவ்வொரு விதத்தில் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் யூஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல். ஸோ சில ஆர்கானிசம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோட்ராப்ஸ், கிரீன் பிளான்ஸ், பாக்டீரியா, இதெல்லாம் வந்து சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்குது. ஸோ அது எப்படி அது கிடைக்கும்னா ஃப்ரம் த இன்ஆர்கானிக் சோர்சஸ். ஸோ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன், இன்ஆர்கானிக்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன், அந்த மாதிரி சொல்வோம். ஸோ இந்த இன்ஆர்கானிக் சோர்சஸ்லேருந்தே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் எல்லாத்துலேருந்தும் அது வந்து ஃபுட் சோர்சஸை எடுத்துக்கும், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து கிரீன் பிளான்ஸாக தான் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் பாக்டீரியாவாக இருக்கும். வேறஸ் அதர் ஆர்கானிசம்ஸ், ஸோ இந்த பிளான்ஸ், பாக்டீரியா தவிர அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே வில் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ பிளான்ஸும் அந்த பாக்டீரியா இதெல்லாம் வந்து சிம்பிள் சோர்சஸ், அதை யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் அதை சொல்லலாம் நம்ம. ஸோ சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரை வச்சு அது வந்து அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ வேற அதர் ஆர்கானிசம்ஸ்னா இங்கே நம்ம அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அனிமல்ஸ், ஃபங்கை இதெல்லாம் என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே என்ன ஆகணும்னா broken down ஆகும். ஸோ தே ஹாவ் டு பி broken down into simpler ones. ஸோ காம்ப்ளெக்ஸ் எல்லாமே சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ பிஃபோர் தே கேன் பி யூஸ்டு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றணும். இதுக்காக தான் ஆல் த ஆர்கானிசம்ஸ் தே ஆர் ஹேவிங் த பயோ கேட்டலிஸ்ட். உள்ளுக்குள்ள அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் த சப்ஸ்டன்ஸ் கால்ட் என்சைம். தமிழில் நொதி அப்படின்னு பேர். ஸோ த என்சைம் தே வில் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா ஒரு ஸ்பீடப் பண்ணுறது, அசிலரேட் பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்பீடாக நடத்த வைக்கிற மாதிரி ஒரு என்சைம்ஸ். ஸோ இந்த என்சைம்ஸை வச்சுட்டு இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னா தே வில் convert the complex substances into simple ones. ஸோ அதனால இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா ஹெட்டிரோட்ராப், பிகாஸ் தே டிபெண்ட் ஆன் அதர்ஸ். தானாகவே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணல,
கிடைச்சதை பிரேக் பண்ணி அதை எடுத்துக்குது. ஸோ heterotrophs, the survival of the heterotrophs depends directly or indirectly on autotrophs. ஸோ நம்மளுமே heterotrophs தான். we all depend on plants and animals for food. ஸோ அதே மாதிரி animals depend on plants. So plants are called as producers or autotrophs, whereas which organisms depend on autotrophs, they are known as heterotrophs. So in the heterotrophs example animals and fungi. So in the nutrition first one autotrophic nutrition பார்க்கலாம். So carbon and energy requirements of the autotrophic organisms are fulfilled by photosynthesis. So இந்த carbon and energy எல்லாமே அதுக்கு தேவைப்படுற எல்லாமே autotrophic organism எதுலேருந்து எடுத்துக்கும்னா photosynthesis process மூலமா எடுத்துக்கும். photosynthesisனா உங்களுக்கு நல்லா தெரியும். So it is the process by which the substances from outside are converted into stored forms of energy. So வெளியிலேருந்து கிடைக்கிற substances உள்ளுக்குள்ள stored form of energy convert பண்ணிக்குது. So for example photosynthesis, carbon dioxide and water இது எல்லாமே சேர்ந்து carbohydrate convert ஆயிடுது in the presence of sunlight and chlorophyll. இதுதான் photosynthesis அப்படின்னு சொல்றோம். So these carbohydrates are utilized for providing the energy to the plant, and the carbohydrates which are not used immediately, they are stored in the form of starch. So which serve as the internal energy reserve to be used as when and required by the plant. When required by the plant, they will use the stored form of starch. So அந்த photosynthesis எத்தனை ஸ்டெப்ஸ்ல நடக்கணும்னா there are 3 steps. So first step absorption of light energy by chlorophyll. So chlorophyll இல்லாம photosynthesis நடத்த முடியாது. It is a pigment, so it will absorb the sunlight. So அதுதான் first step. And then second step conversion of the light energy to chemical energy and the splitting of water molecules into hydrogen and oxygen. So அந்த capture பண்ண light energy எல்லாமே என்ன ஆகும்னா chemical energy convert பண்ணிடும், and then water molecule split ஆகுது. இதான் second step. And third step reduction of carbon dioxide into carbohydrates. So அந்த carbon dioxide reduce பண்ணி and then carbohydrates வந்து produce ஆகும். So இந்த 3 steps தான். So இந்த photosynthesisக்கு chlorophyll எவ்வளோ essential அப்படின்றத prove பண்றதுக்காக தான் ஒரு activity 6.1 கொடுத்திருக்காங்க. So இதுக்கு procedure என்ன அப்படின்னா we should take a variegated leaf plant. Variegated leaf plantனா green and non-green part ரெண்டுமே கலந்திருக்கிற leaf பேரு variegated leaf. ஸோ அந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட்டோ ஏதோ ஒரு குரோட்டன்ஸோ எடுத்துட்டு அந்த லீவ்ஸை வந்து நம்ம டார்க்ல 3 days வைக்க போறோம். அதுக்கப்புறம் சன்லைட்ல எடுத்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வைக்க போறோம். அந்த லீவை அதுக்கப்புறம் ஒரு ஆல்கஹால்லையும் அயோடின் சொல்யூஷன்லையும் ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த கிரீன் கலர் பார்ட் அதுதான் வந்து அயோடின் சொல்யூஷன் டிப் பண்ணும் போது ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகும். அதுவே இந்த ஒயிட் போர்ஷன் வந்து ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகாது. ஸோ இதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த கிரீன் பார்ட்ல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது, அதுதான் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸோ நம்ம லீஃப் வந்து டார்க்ல வைக்கும் போது போட்டோசிந்தசிஸ் நடக்காது. டார்க் அண்ட் சன்லைட் கண்டிப்பா தேவை, அதனால டார்க்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்டார்ச்சை தான் யூஸ் பண்ணிக்கும். மறுபடியும் நம்ம சன்லைட்ல வைக்கும் போது அது புதுசா நிறைய ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இப்ப நம்ம அந்த இலையை பிச்சிட்டனால அந்த புரோக்கன் லீஃபால எல்லா பார்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டார்ச்சை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்டார்ச் வந்து ஒன்லி அந்த கிரீன் கலர் பார்ட்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த ஆல்கஹால்ல போடும்போது அது என்ன ஆயிடும்னா செல் வால்லாம் பிரேக் பண்ணிடும், குளோரோபிளாஸ்ட் பிரேக் ஆயிடும், உள்ள குளோரோஃபில் அந்த சொல்யூஷனுக்கு வந்துடும், ஆல்கஹால் சொல்யூஷனுக்கு. அதனால இந்த லீஃபே வந்து கலரே போயிடும், உங்களுக்கு கிரீன் கலர் ஃபுல்லா சுத்தமா போய் கலர்லெஸ்ஸா மாறிடும். இப்ப நம்ம லீஃபை வந்து அயோடின் சொல்யூஷன்ல வச்சு ஸ்டெயின் பண்ணா அயோடினோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஸ்டார்ச் கூட சேரும்போது ப்ளூ கலரா மாறும். ஸோ அப்ப நம்ம கிரீன் கலர் எந்த இடத்துல இருக்கோ அங்க வந்து ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டார்ச் எதனால இருந்துச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் அங்க நடந்திருக்கு. ஸோ குளோரோஃபில் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ குளோரோஃபில் இல்லாத இடத்துல ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது, போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது. ஸோ இதை ப்ரூவ் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டினால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா குளோரோஃபில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஸோ ஆக்டிவிட்டி 6.2ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த பிளான்ட்டை ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா இல்லையான்னு அயோடினை வச்சு செக் பண்ண போறோம். அதே மாதிரி கம்பேர் பண்ண போறோம். அந்த பிளான்ட்டை வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட வச்சு ஒன்று வைக்காத லீஃப் ஒன்று அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ எதுல அந்த இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பிளான்ட்டை KOH இல்லாத சொல்யூஷன்ல வச்சிருக்கிற லீஃப் மட்டும் என்னவோ மாறும்னா அயோடின் ஆட் பண்ணும்போது ப்ளூ கலரா மாறும். அதே மாதிரி KOHல டிப் பண்ண லீஃப் வந்து என்ன ஆயிடும்னா ப்ளூ கலரா மாறாது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா KOH வந்து ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ். நம்ம இந்த
ஒரு கவர் பண்ணிடுவோம் ஃபுல்லா. அந்த லீஃபை வந்து KOH சொல்யூஷன்ல இந்த படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லா இன்சர்ட் பண்ணி கவர் பண்ணிடுறதுனால, இல்லைன்னா ஒரு பெல் ஜார்ல கூட நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த KOH வந்து இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி அது வந்து கார்பனேட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடே இல்லாம போயிடுது. ஸோ போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது இல்லாம போயிடுது. நம்ம எந்த லீஃபை வந்து KOHல டிப் பண்றோமோ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. இட் வில் டர்ன் இன்டு கார்பனேட் ஃபார்ம். அதனால இங்க போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது. இப்ப நம்ம அந்த லீஃபை இந்த KOHல டிப் பண்ண போர்ஷன் வந்து போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது. ஏன்னா அங்க கார்பன் டை ஆக்சைடு இல்ல, அதுக்கு கிடைக்கல. அதனால அந்த இடத்துல அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அங்க ஸ்டார்ச் இல்லாதனால there is no blue color. ஆனா வெளியில இருந்த பார்ட் வந்து இது அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது. அதனால போட்டோசிந்தசிஸ் நடந்துட்டு ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அயோடின் வந்து அது ப்ளூ கலரா மாத்திருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடும் போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. டெய்லி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் 10th பயாலஜி. அண்ட் தென் எவ்வளோ மேக்ஸிமம் பயாலஜி வீடியோஸ் போட முடியுமோ போடலான்னு இருக்கேன். கீப் ஆன் வாட்சிங் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் put your comments also. So Susie's biology will always make your learning easy. Thank you. Bye.